எனக்கு ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கானி தான் நான் போனேன். இறங்கணுமன்றதுக்காண்டி இறங்குறோம். வட மாநிலத்தில் கொஞ்சம் இந்த பொடி பில்டிங் ஒரு மாதத்துக்கு கொண்டு முடியும். எனக்கு 1 கிலோ மேலே தான் நான் இந்த வெயிட்டை வந்து லோஸ் பண்ணினேன். வணக்கம் சகோதரங்கள், எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்கிறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணழகன் பெண்ணழகி போட்டி நடக்குது. அப்போ அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நான் பங்கு பெற்றனோ இல்லைன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் நடப்பயணம் போயிட்டு வந்த அப்புறம் உடம்பு கூடி அதோட டைம்களும் பத்தாது. கிட்டத்தட்ட 4 மாதமாவது இதில் ரெடி ஆகிறதுக்கு. ஆகையால் நான் பங்கு பெற்றையில் அடுத்த வருஷங்களில் பார்ப்போம். ஓகே, யாழ்ப்பாணத்தில் என்ன மாதிரி ஆணழகன் போட்டி பெண்ணழகி போட்டி நடக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக வடமாகாணம், அதாவது வவுனியா, யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி 5 மாவட்டத்தில் இருக்கிறார்கள் எல்லாருமே இங்கே பங்கு பெறலாம். ஓகே சகோதரங்கள், வாங்க போவோம். என்ன இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமாகாண ஆணழகன் பெண்ணழகி போட்டிக்கு வந்திருக்கோம். 2024ஆம் ஆண்டு 28ஆம் தேதி 12ஆம் மாதம் திவ்ய மகால நடந்து கொண்டிருக்குது. தம்பி, யாரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? யாரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? அப்பாவை தேடிக்கொண்டிருக்க? டேடாவை கண்டுபிடிச்சாச்சா? நிற்கிறாரா? இதில் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ஆகி கொண்டிருக்கணும். ஆணழகன்கள் எல்லாரும் இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வேற எங்கள் நண்பன் கிரி ரெடி ஆகி கொண்டிருக்கிறார். கிரி, என்ன வேறு இந்த உணமுறையை விட கொஞ்சம் கட்டியல் பலமையாக இருக்குது போல. படியேறலாம் போல பார்க்க. ஒலிவ் ஆயில் என்ன பூசுறது? ஒலிவ் ஆயில். இதில் வேற எல்லா கட்டழகர்களும் ரெடி ஆகி கொண்டிருக்கணும். அதை உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே கஷ்டப்பட்டு தான் அந்த உடம்பு எடுத்திருக்கணும், நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன, நீங்கள் எத்தனை நாள் சாப்பிட இருந்தீங்க? நீங்கள் 8 மணி வந்தால் 48 மணி மோட்டர் கட் பண்ணி தண்ணியை குடிக்காம விட்டு இரவு 8 மணி வந்தா 48 மணி தண்ணி குடிக்க இருக்கிறீங்க. எத்தனை நாள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறீங்க? ஆள் வந்து வாணியால் இருக்கிறார். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து போட்டி வந்து முதல் வைக்கிறேன்னு சொன்னாங்க. வைக்கிறேன்னு சொல்லி இடையில வந்து வைக்கல. உண்மையிலேயே பிறகு வந்து திடீரென்று தான் அறிவிச்சாங்க இப்படி போட்டி நடக்க போகுதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் உண்மையாக ரெடி ஆகினது வந்து டைம் காணாது. இப்போ நான் வந்து 75 கிலோவில் இருந்தேன். நான் இப்போ ரெடியாக வந்து 65 கிலோவுக்கு வந்திருக்கேன். எனக்கு 1 கிலோ மேலே தான் நான் இந்த வெயிட்டை வந்து லோஸ் பண்ணினேன். உண்மையிலேயே சரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் இந்த கிலோக்குள்ள வந்தது. இன்னும் வேறு வேறு போட்டிகளுக்கும் போகணுன்னு சொல்லி நான் விரும்புகிறோம். இது எங்களை போட்டிகள் இது பவுனியாலேருந்து வந்த வேணாம், ERP டவுன் ஜிம்லேருந்து வெளியே ரெடி பண்ணி நான் தான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ரைட்டு. இப்போ கிரி உங்களை பற்றி சொல்லுங்கள். அண்ணன் இருப்பவர் அண்ணனை பற்றி மேலே சொல்லிட்டு இருந்தானே. சொல்லுங்க உங்களை பற்றி எத்தனை என்ன மாதிரி இதுகளுக்கு சில கோல் என்ன மாதிரி? இவர் உண்மையிலேயே என்னோட வந்து அடிக்கடி வந்து கூடலாம் கதைப்பார். என்ன மாதிரின்னு சொல்லி கேட்பார். உண்மையிலேயே அடிக்கடி விசாரிப்பேன், என்ன சரிங்க யா ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா? நானும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். எங்களை இதில் ஜிம்லேருந்து வாங்குறாங்க, நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு நிறைய வந்து எங்களை காய்ச்சிக்காது. அதில் வந்து நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். வேறு என்ன இருக்குது? சிலவுகள் முடியும் தானே? அதை பொறுத்த வரைக்கும் சிலவுகள் சொல்லலாது. ரஞ்சித், உங்களுக்கு எவ்வளோ சிலவு? எனக்கு உண்மையிலே இதுக்கு ஒரு 60,000 கிட்ட போயிட்டு. எத்தனை மாதத்துக்கு? நான் முதல்ல ரெடி ஆகி கொண்டு வந்தேன். திருப்பி இடையில வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணோன்னு நான் பிறகு வெறுத்துட்டு அப்படியே நோமலாக விட்டுட்டேன். பிறகு 1 கிழமைக்கு பிறகு அப்படித்தான் ரெடி ஆகி 2 கிழமைக்கு 60,000 இல்லை 1 மந்த் ரெடி ஆகிட்டேன். நான் முதல்ல அறிவிச்சு பிறகு இடையில கட் பண்ணிட்டாங்க இல்லையான்னு சொல்லி. அப்போ ரெடி ஆகி கொண்டு இருக்க தான் கட் பண்ணணும். பிறகு நாங்கள் நோமலாக சாப்பிட வலிக்கிட்டோம். திருப்பி 1 கிழமைக்கு முதல் தான் அறிவிச்சுவாங்க இப்படின்னு சொல்லி. அறிவிச்சா பிறகு தான் திடீர்னு ரெடி ஆகினேன். அதே இதில் ரெடி ஆகினது கொஞ்சம் சாப்பிட்ட முடியாது. ஆனால் எனக்கு 25 தான் இந்த 65 வந்து நான் சரி அதில் நான் போன முறை போட்டிக்கிறேன். 25 2 தரம் போட்டி நிப்பாட்டி அறிவிச்ச வரையும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிட்ட செலவழிக்குது. ஆனால் இதுக்கு ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு வே ப்ரோட்டீன் வாங்குறாண்டாலே கிட்டத்தட்ட 30,000 ரூபா 40,000 ரூபா வேணும். ஒரு மற்றது இஞ்சால சிக்கன் ஒரு 1/2 கிலோ வாங்குறாண்டா அதுக்கு ஒரு 700 ரூபா வேணும். மற்ற முட்டை 10 முட்டை வாங்குறான்னு சொன்னால் அதுக்கு இப்போ கொஞ்சம் குறைச்சதால ஒரு 300 ரூபா 350 ரூபா 400 ரூபா வேணும். அப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 2,000 ரூபா 2,500 ரூபா வேணுமே. ஒரு நாளைக்கு 2,000 2,500 ரூபா முடியுது. அதை விட பழங்கள் பழம் முக்கியமாக மிரக்கறி இந்த இதுகள் நட்ஸுகள் அதுகள் சொல்லி எடுக்கத்தானே வேணும். அப்படி எடுத்தால் தானே உடம்பு நல்ல கட்டாக வரும். அதுக்கெல்லாம் என்ன மொத்தமாக இப்போ உங்களை 1 மாதத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு ஒன்று முடியுமா? 1 மாதத்துக்கு ஒன்று முடியும். ஆனால் டைமில்
இதுக்கு என்ன மாதிரி பரிசுகள் எல்லாம் என்ன மாதிரி தெரியுமா? பரிசுகள் இங்கே இவங்களை எழுவண்டு கொண்டு இருக்கிறாங்க. போன உடனே இதே விளையாட்டவங்க 8 மணி செலெக்ஷன் வந்துட்டு இப்போ 5 மணி ஆகியும் இன்னும் போட்டி நடத்தலை. இப்போ உண்மையான சொல்லி வடமாநிலத்தில் கொஞ்சம் இது இந்த பொடி பில்டிங் இருக்கா எல்லாரும் இருக்கா கண்காணிக்கணும். சரியான கஷ்டப்படுறோம். அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு இது பலனி. வடமாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பொடி பில்டிங்கை பற்றி சொல்கிறேன், ஒரு உடம்பை தயார் பண்ணி எடுக்கிறேன்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு கட் பண்ணுறதுக்கே 4-5 மாதம் பண்ண ஒழுங்காக கட் பண்ணி எடுக்க. இப்போ இந்த பல்ப் பண்ணுறதுக்கு பெரிய சீசன் ஒன்று வேணும். ஒரு வருஷம் மினக்கெட்டு கட்டான பொடியை வந்து நோமலாக வந்து ஓகே ஒரு என்ன சொல்கிற ஒரு 15 நாளைக்குள்ளே ரெடி பண்ணிடுறான். இப்போ கொஞ்சம் இருக்கிறாங்களா கொண்டு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் கொண்டு வரலாம். அதுக்கு இதில் என்ன ஒரு விஷயம் அதுக்கேற்ற அந்த இதில் என்ன இஞ்சால உண்மையிலே இல்லை. இப்போ ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் செலவழிக்கணும்னு சொன்னால் இதில் வர பெருசாது பெரிய அளவில் இருக்கணும். என்ன ஒரு இதுக்காண்டி இறங்குறோம் இறங்கணும் பண்ணுற இதுக்காண்டி இறங்குறோம். அது ஆசை தான் எல்லாருக்கும். எனக்கும் இறங்க ஆசை தான். போன முறை இறங்கல போன முறை கட்டாயப்படுத்தி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறாரு. நெருப்பு தான் ஜிம் பண்ண உயிர்தான். இப்போ நான் இவரும் 2017 மட்டும் தான் துவங்கினார். நானும் 2017 தான் சின்ன வயசில் போனது. போய் விடுறது ஜிம்மை. என்ன அப்படி தான் நினைக்கிறீங்க? என்ன நாங்கள் கிட்டத்தட்ட ஓயல் படிக்க இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் ஒரு வீட்டை அடித்தோம். நாங்கள் அப்போலேருந்து எங்களுக்கு ஜிம் என்ற ஒரு ஆசை. நானும் ஒரு 2017 ஆண்டு நானும் வெறும் ஒரு 2017 ஆண்டு அடித்தோம். சண்டிலிப்பாயில் ஜிம் செய்து நாங்கள். சரி, என்ன அப்படி நீங்கள் ஒர்க் அவுட் செய்து கொண்டிருக்கீங்க. அப்படி நாங்கள் அங்காலையும் கதைச்சிட்டு வருவோம். இங்காலையும் கணக்கு மாணவர்கள் ரெடி ஆகி கொண்டிருக்கோம். நம்ம என்ன இந்த பேரங்க இந்த அண்ணாவை பேரங்க என்ன மாதிரி ரெடி ஆகி கொண்டிருக்கான்னு சொல்லி அதை விட இல்லை அந்த கடைசி நேரத்தில் கடுமையாக பயிற்சி செய்யணும். இந்த தண்ணியெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் கட் பண்ணி அவங்க தான் இந்த கார்ப் லோடிங் அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு எப்படி லோட் பண்ணுறது? இப்போ கடைசி நேரத்தில் கார்ப் லோட் பண்ணுறவங்க தானே, அதில் பற்றி எல்லாம் விளக்கம் தெரியுமா? ரஞ்சி தெரியும். அது என்ன மாதிரி அது விளக்கம்? அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கடைசியாக வந்து ஒரு 3 நாளைக்கு முதல் ஹாப்ஸை வந்து கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டு போட்டர் இருக்குது தானே, போட்டரே 3 நாளைக்கு முதல் கட் பண்ணிடுவோம். என்ன செய்யணும்னு சொன்னால் லைட்டாக உடைக்க மட்டும் லைட்டாக குடிக்கிறது. இந்த ஒரு டம்ளரில் ஒரு அரைவாசி குடிப்போம். அந்த வாயை வந்து நிலைக்கிறது ஃபுல்லாக வந்து இது என்ன மாட்டோம். அந்த உடைக்க நாங்கள் கூடுதலாக அப்படி விடுறது இல்லை. இந்த வாய் வந்து காயக வந்து லைட்டாக கொஞ்சம் கொடுப்போம். 3 நாளைக்கு முதலே கட் பண்ணிடுவோம் மோட்டரெல்லாம். மற்ற சோறு வந்து ஒன்றோடு நாளைக்கு எடுப்போம். முதலேருந்து ஒன்றோடு நாளைக்கு வந்துட்டு அந்த 3 நாளைக்கு பிறகு ஹாப்ஸை வந்து விட்டுருவோம். விட்டால் பிறகு போட்டர் கட்டும் பண்ணிடுவோம். 3 நாளைக்கு முதல் போட்டர் கட் பண்ணிடுவோம். பண்ணினா பிறகு லைட்டாக தண்ணி உடைக்கும் தானே, உடைக்க வந்து கொஞ்சம் குடிச்சோண்டு வருவோம். அப்புறம் பழங்கள் இருக்குது தானே, பழங்கள் நோம்பலாக எடுத்து கொண்டு இருப்போம். சரியா? மற்ற இந்த ஒர்க் அவுட் இங்கே வந்தால் பிறகு நான் வெயிட் எல்லாம் நிறுத்தா பிறகு எங்களோட வெயிட் ஓகே, நாங்கள் இவ்வளோ தான் எங்களோட டாக்கெட் இவ்வளோ தான் வெயிட்டு அது ஓகே ஆகிட்டேன்னு சொன்னால் அது பிறகு வந்து ஹாப்ஸ் வந்து நாங்கள் லோட் பண்ணுவோம். ரைட்டா? ரைஸ் வந்து எடுப்போம். எடுத்த பிறகு கொஞ்சம் பொடி வந்து எங்களை பம்பிங்காக இருக்குது. ஏன்னா நாங்கள் சாப்பிடாம லோட் பண்ணாலும் கொஞ்சம் சைஸாக காட்டும். மற்ற இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் நடைபெறும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பொடிக்கு ஒரு மாதிரி வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஒரு தம்பி ஒரு சந்திக்கணும். தம்பி உங்களுக்கு எத்தனை வயசு? தம்பி அண்ணாவை தெரியல. 19 வயசு. அப்போ தம்பி தான். இப்போ ஜூனியர்லாம் இருக்கீங்களா? என்ன ஜூனியரில் எத்தனை கிலோ பிரிவு? இப்போ வந்து 53 கிலோ இருக்கேன். 53 கிலோ வேண்டா 60க்குள்ள அப்படி தானே? 60க்குள்ள. இப்போ எத்தனை வருஷம் ஜிம் செய்து கொண்டிருக்கீங்க? ஜிம் வருஷம் இல்லை, நான் ஒரு 9 மந்த் தான். இப்போ 9 மாதம். ஸ்டார்டிங் வந்து நான் 69 இருந்தேன் தொப்பையோட. இப்போ வந்து ரஞ்சித்தனாட்ட வந்து தான் முதல் ஒரு ஜிம்மில் சும்மா போயிருந்தேன். ஒழுங்கான கோச் இல்லாமல் எனக்கு போன்ஸில் பெயின் காலில் எல்லாம் நடந்தது. இப்போ வந்துட்டு இந்த அண்ணாட்ட போனார். ரஞ்சித் பேர் தானே? அவர் தான் கோச், எனக்கு சொந்த அண்ணா மாதிரி. அவர் தான் எல்லாம் பார்த்து கொண்டவர். ஃபீஸும் வந்து பெருசாக இல்லை. திருப்பி 69 இருந்தது இந்த தொப்பையை போகணும்னு சொல்லி எடுத்தது. நான் பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எனக்கு சம்மந்தம் இருக்காது. இப்போ 53 கிலோ. அதுவும் இந்த லாஸ்ட் 5 டேஸில் தான் 5 kg குறைச்சது. எனக்கும் பழைய ஃபோட்டோக்கும் சம்மந்தம் இருக்காது. தெரியும் அண்ணா, உங்களோட வீடியோக்கள் எல்லாம் பார்ப்பேன் நான். மாமிசத்தில் இருக்கிற மாதிரி அமினோ ஆசிட்டும் இல்லை. அந்த சில தான் குறைஞ்சவே இருக்குது. அதால தான் அந்த சிக்கன் முட்டை அதெல்லாம் எடுக்கிறது. இவர் ருஷானன், இவரை இறக்கலாம்னு பார்த்தா நான் ஒரு ஆக்சிடென்ட் பட்டுட்டேன். ஆளு கை தூள் முட்டுக்கான. அப்படியா? இல்லாட்டி அவர் இறங்கியிருப்பார். ஓகேண்ணா, என்னோட வீடியோ எல்லாம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சந்தோஷம். எல்லாராலையும் முடியாண்டில் எல்லாராலையும் முடியும். முயற்சி செய்தால் சாதிக்கலாம். இவர்கிட்ட எல்லாம் ஓகே. இவர் லேட்டை பில்ட் பண்ணா சரியா? அவர் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. நல்ல பொடி. வணக்கம். அப்படி 5 டேஸ் தான். 5 நாள்லையா? 5 நாள். கராத்தியா? கிக் பாக்ஸிங்கா?
அப்போ அந்த கூடுதலாக அந்த கராட்டி எழுதுகிற பழையனாக்கள் பெருசாக கதைக்க மாட்டோம், ஊமையாக இருப்பினோம், தங்களை அந்த இதாக காட்டிக்கொள்ள மாட்டினோம். அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீங்க. நான் வந்து பாக்ஸிங் தான் செஞ்சு கொண்டிருக்கேன். பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், MMA அதில் தான் நூத்தம் ப்ரொவின்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நேஷனல் இன்டர்நேஷனல் மீட்டுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்காண்டி தான் நான் போனேன் ஜிம்முக்கு. பாக்ஸிங்க்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தேவைனால ஜிம்முக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போன டைம் தான் அங்கே ஜிம் வந்த அண்ணன் ஒரு ஆள் தான் 2 வருஷத்துக்கு முதலே சொல்லிக்கொண்டே இருக்கு பார்ட்டிசிபேட் நுதனுக்காண்டி சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லிக்கொண்டே இருந்து பாடி நல்லா நீட்டாக இருக்கு, சேப்பார் கட்டிங்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொன்னார். அப்போ அதனால் அப்போ எனக்கு எந்த டார்கெட் வந்து வேறு, எந்த கேம் வந்து வேறு. ஸோ அதில் நான் டார்கெட் பண்ணி கொண்டு போய்க்குள்ளே இதுக்கு பெருசாக மெயின் பண்ணலை. இப்போ இந்த பீரியட்லேருந்து எனக்கு ஒன்றும் இல்லை, ஈவெண்ட்டுகள் இல்லை. ஸோ அதுக்காண்டி அந்த அண்ணாக்காண்டி ஒரு காய்ச்சிறங்கன்னு சொல்லி எங்களுக்காண்டி நான் கஷ்டப்படுறோட அடுத்தவங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு செய்யும்போது அது ஒரு எனர்ஜி வரும். ஸோ அவருக்காண்டி அண்ணாண்ட ஜிம்மில் தான் ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் கவுனியாலே டவுனில் ஒரு ஜிம் இருக்குது. அப்போ அந்த அண்ணாவோட போய் ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் அப்படி தான் முதல் ஜிம் ட்ரைனிங் பண்ணி கொண்டு இருந்தேன். 1 வீக் எனக்கு கேம்பஸ் லீவுனால கேம்பஸ் போய் கொண்டிருக்கேன். அப்போ அதனால அண்ணாவோட ஜாயின் பண்ணி செஞ்சேன். என்ன ஆஃபர் போகுது இப்போ இந்த வருஷத்துக்கு பிறகு நான் கொடுத்துருக்கேன். ஸ்கூல் பொடியல் கொடுத்தானே, ஸ்கூல் பொடியில் வந்து அவங்க சரியாக கஷ்டப்படுவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, அப்போ படிக்கிற பொடியில். அப்போ நாங்கள் வந்து அவங்களுக்கு பாடி பில்டிங் செய்யணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் காசு இவ்வளோ இப்போ ஒரு ஜிம்முக்கு வந்து 4000-5000 கொடுத்து வந்து போக விரும்ப மாட்டாங்க. இப்போ ஒரு வேலை செய்கிற ஆட்கள் தான் ஓகே. சின்ன பொடிகள் எல்லாம் உண்மையிலே நான் எந்த ஜிம்முக்கு வர சின்ன பொடிகள்லாம் 1000 ரூபா தான் வாங்குறேன். அட்மிஷன் போடுறது நீ அடினா அவன் ஒரு 10 பேர் போய் கூட்டிகிட்டு வருவான். அண்ணா 1000 ரூபா போட்டாலும் ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு வருவான். அதை இப்போ ஒவ்வொரு ஒன்று கொடுத்துருக்கேன். நான் புதுசாக வர ஆளுக்கு அட்மிஷன் இல்லை 2500 கொடுத்துருக்கேன். பெரிய ஆள் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஓகே. எனக்கு இப்போ சொல்கிறேன், நான் கராச்சிலே வேலை செய்கிறேன், போட்டோ மெக்கானிக்காக வேலை செய்கிறேன். நான் இது சைட் பிஸ்னஸ் தான் செஞ்சு கொண்டிருக்கேன். எனக்கு இது பாடி பில்டிங்கில் வந்து ஆசை செஞ்சு வந்து நான் இதுதான் எனக்கு ஜிம் தான் மெயின். இப்போ நான் இது வேலை முடிச்சா பிறகு நான் 6 மணிக்கு பிறகு ஜிம்முக்கு வந்துடுவேன். முட்டை போது போல் வேறு இந்த காவடி முள்ளு ஊற்றி வச்சுங்க, அதால் ஏதாவது இந்த இதில் பிரச்சனைலாம் இருக்குமா? அந்த காவடி முள்ளு குத்தினது வந்து பிரச்சனை தான். ஏன்னா எனக்கு இந்த மசில்ஸில் வந்து இன்னும் தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. எனக்கு குத்தினா பிறகு இந்த மசில்ஸ் வந்து வீங்கி கொண்டு வரும். ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி வீங்கணும். இந்த போடுற பாடி பில்டிங் செய்ய நீங்கள் பார்த்துருவீங்க. எனக்கு சேச்சில் வந்து செஞ்சு பின்னால் பார்த்து இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சகோதரங்கள் நீக்கி நம்ம வேறுங்கோ வேறு லெவலில் உடம்பை தயாரித்து வச்சிருக்கணும். இன்னும் அருமையாக இருக்குது. வேறுங்க அது என்ன கிரியண்ணா? அது 9000 ரூபா தானே? இது என்ன 9000? வென்று வாங்கல் நண்பர்கள். இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜூனியரில் 60 கிலோக்கு கீழ்பட்ட சௌரங்கள் ஏறி நிற்கணும் பாருங்கோ. உண்மையாகவே எல்லாரும் செதுக்கி வச்சிருக்கணும். நல்லா இருக்கு உடம்பு எல்லாமே பார்க்குறதுக்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த லைட்டிங்கில் தான் கொஞ்சம் பிள்ளையாக இருக்குது. என்றால் இவ்வளோ உடம்பை தயார் செய்து எடுக்கல, இந்த மேடையில் இருந்து பார்க்கல அவ்வளோத்துக்கு என்ன சொல்கிறது வடியாக தெரியலை. இப்போ நார்மலாக கீழே இருந்து பார்த்தா நல்லா இருக்கும், மேடையில் போய் பார்க்க உடம்பு வடியாக தெரியலை. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லைட்டிங் இருக்குது தானே. லைட்டிங் ஆளுக்கு மேலே கொஞ்சம் மேலே இருந்தால் தான் நல்ல வடிவாக உடம்பு காட்டும். அது கீழே லைட்டிங் இருந்துச்சுன்னு சொன்னால் உடம்பு வடிவாக காட்டாது. ஆகையால் நல்ல உடம்பு எடுத்தாலும் இந்த லைட்டிங்கள் எல்லாம் ஒழுங்காக அமைச்சா உண்மையாகவே நல்ல ஒரு விஷயம். இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக எல்லாருமே ஒளிவோ இல்லாமல் பூசி வைக்கணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது அவங்களோட சங்கத்தின்படி அதாவது அவங்களோட அந்த டேன் தானே பூசணும். அந்த டேனுன்ற விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 9000 ரூபா. 9000 ரூபாய்க்கு டேன் வாங்கி பூசுகிற அளவுக்கு எல்லார்ட்டையும் வசதி இருக்காது. ஆனாலும் விலை குறைஞ்ச டேனல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி விட்டுருக்கலாம். உண்மையாகவே இவ்வளோ கஷ்டப்பட்டு உடம்பை செதுக்கி எடுக்கல உடம்பை வடிவாக கட்டுறதுக்காண்டி உண்மையாகவே இந்த டேன்ன்றது ஒரு முக்கியமான உண்டு. அதை விட என்ன ஒரு முக்கியமான இந்த லைட்டிங் சொல்லி ஆகணும். ஆளுக்கு மேலே தான் அந்த லைட்டிங் இருக்க ஆகணும். இது ஆளு கீழே இருக்கிறதால வடிவா உடம்பை காட்டல. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே அதிகளவாக ஜூனியர்லாம் அதிகளவான கட்டழகர்கள் பங்கு பெற்றிருக்கணும் பாருங்கோ. எல்லா கேமுமே கஷ்டமான கேம் தான் என்றாலும் இந்த பாடி பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பை வருத்தி ஒரு முக்கியமாக சொல்ல போனால் ஒரு கடுமையான ஒரு கஷ்டமான கேம். சின்ன வயசுக்குள்ளேயே இந்த மாதிரி ஆண்கள் வந்து இந்த மாதிரி பாடி பில்டிங்கை தெரிவு செய்து வரைக்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கணக்க நல்லதுகள் இருக்குது. என்ன மாதிரி நல்லதுகள் இருக்குன்னு சொன்னால் அதாவது இப்போ இந்த
இப்போ சொல்லப்போனால் வடமானத்தை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருட்கள் அது இதுன்னு சொல்லி ஒவ்வொரு இதுகளுக்கு சின்ன வயசுலேயே எனக்கு பேர் அடிமையாக கொண்டிருக்கணும். அப்படி அடிமையாக தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஜிம்மில் ஆர்வத்தை கொண்டு காட்டி விட்டால் அந்த உடம்பு வேணும்னு சொன்னால் அதுகளுக்கு அப்புறம் உடம்பு கிடைக்காது. அப்போ ஜிம்முக்குள்ள ஆர்வத்தை காட்டி விட்டால் ஜிம்மை அடித்து அந்த மாதிரி உடம்பு எடுக்கிறது இல்லையா அவங்க நேரத்தை போகிறதால அந்த மாதிரி மெட்ட மைண்ட் செட்டுக்கு போக மாட்டாங்க. அதால் இந்த மாதிரி அதாவது போட்டியில் இருக்கிறது வட மாநிலத்தில் உண்மையாகவே நல்லா இதை ஊக்குவித்து இன்னும் எதிர்காலத்தில் நல்ல நிலைக்கு கொண்டு போகணும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி ஆகணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பரிசென்றது இல்லை. என்ன சொன்னால் கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு அடித்து உடம்பேற்றி கஷ்டப்பட்டு தண்ணியை கட் பண்ணி அதை கட் பண்ணி இதை கட் பண்ணி சாப்பாடு காசு செலவழிச்சு வரைக்குள்ள ஆசையாக வரைக்குள்ள பரிசு ஒரு கப்பு ஒரு சர்டிஃபிகேட் வரைக்குள்ள உண்மையாகவே அது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்காது. ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு 50,000 ரூபா காசு அந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய மாதிரி ஸ்பான்சர் அந்த மாதிரி கிடைச்சா உண்மையாக நல்ல விஷயம். உண்மையாகவே இந்த பாடி பில்டிங்கை பற்றி எனக்கு அவ்வளோண்டு தெரியாட்டியும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். இப்போ ஒரு கதைக்கு ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் போனோம்னு சொன்னாங்க நண்பர்களோட போய் சாப்பிடுவாங்க. சாப்பிடக்க நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கணும் அவங்க சாப்பிட்றது. இப்படி கணக்க கஷ்டங்களை அனுபவிச்சு தான் இந்த பாடி பில்டிங்கிறது உண்மையாகவே இந்த பொடியங்கள் எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு பலன் உண்டு வட மாநிலத்தில் கிடைச்சே ஆகணும் எதிர்காலத்தில். Ready? Front, double bicep. Right. 22, 25, 29, 23. 32, 22, 25, 29, 23. 31, 22, 25, 29, 23. அதாக்கள் நன்றி. இலக்கம் 47 பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியேறினம். காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த காவடி முள்ளுக்காண்டியாக இருக்கலாம். இல்லை செக் பண்ணி நான் பாருங்க. இந்த காவடி முள்ளு குத்தின அடையாளம் தான் இதில் பார்த்தா தெரியும் பாருங்க. செக் பண்ணி கொண்டிருக்கணும். நீங்கள் உங்களுடைய ட்ரைசேப்பை காட்டுவோம். மாறி பின்னுக்கு காட்டுறேன். சரியா ட்ரைசேப்பை காட்டுவோம். Forty-one, 45, 42. அன்றால் நீங்கள் போகலாம்.
Good evening to all. My honorable respect to Sri Lanka Bodybuilding and Fitness Federation for the judges. Front double bicep. Relax. Relax. Quarter turn right. Relax. Quarter turn back. Relax. Quarter turn right. Relax. Mula anda nomor tinggi mama nomor. Relax. Quarter turn right. Relax. Quarter turn right. Relax. Thank you. Hold on. 2, 3. Number 1 only. Number 2. Number 3. வடமாகாணத்திலே பெண்களுடைய அந்த அளவுநாளை போட்டியில் பங்கு கொள்வதற்கான ஒரு அந்த என்னும் வருங்காலத்திலே இன்னும் அதிகமான பெண்ணழகி போட்டியாளர்களை இந்த மேடைகள் சந்திக்க இருக்கின்றது. எனவே இதை ஏற்றே இன்னும் எங்களுடைய பகுதியிலே நிறைய பெண் போட்டியாளர்கள் பெண்ணழகி போட்டியாளர்கள் வர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். நன்றி.
நன்றி போலாம் நேரமா நேரம் One time, that. One time, right. One time, right. 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 Stop. Stop. Thank you. Very good. Wow. Move around. Five kilogram 47. Ready? Front double bicep. Relax. Front. Stop. 66. 58. Number 47. Relax. Front leg straight. Side.
நேரம் சென்ற காரணத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டை போயிட்டேன். பாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவராலில் முதலாவது இந்த சகோதரர், மென் பிசிக் ஓவராலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சகோதரர் தான் முதலாவது. உமன் பிசிக் முதலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கா தான் முதலாவது. ஓகே, சந்திப்போம் சகோதரர்கள், பாய்.